சித்தர் நான் படிச்சதுல என்ன சொல்லியிருக்கிறேன்னா, தேனாம்பேட்டை சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஆலையம்மன் கோயில் இருக்கும். அந்த சிக்னல் கிட்ட முனையில அந்த மேட்டில் இருக்கும். இது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுடைய பேரு அலையம்மன் கோவில். அலையம்மன் அது மருவிதான் ஆலையம்மன் ஆயிடுச்சு. இந்த அலையம்மன் கோயில் எப்படின்னா, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் கரை, அது தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் இருந்திருக்குது கடல். அப்ப இருந்த பிஷர்மேன் மீனவர்கள்லாம் சேர்ந்து தெய்வமா வச்சு கட்டின கோயில் தான் அலையம்மன் கோவில். அப்ப வந்த சுனாமி, இது 10,000 20,000 வருஷமா, வருஷக்கணக்கெல்லாம் சொல்ல, லட்ச வருஷம் கூட தெரியாது, பலாயிரம் வருஷம் தான் சொல்லியிருந்தாங்க. அரபிக்கடல் பொங்குது, சுனாமியில பொங்கி பூமியெல்லாம் தண்ணியா மாறுது. இப்போ இந்த கடல் ரிவர்ஸ் போகுதான், வங்காள விரிகுடா ரிவர்ஸ் போனது தான் இப்ப இருக்கிற மெரினாவா. அவ்வளவு தூரம் போய் 6-7 கிலோமீட்டர் பேக் போயிடுச்சு. அங்க 6-7 கிலோமீட்டர் உள்ள வந்துருச்சு. கீழே சவுத்துல இலங்கை பிளந்துருச்சு. இலங்கை இந்தியா இதோட சேர்ந்து இருந்த நிலப்பரப்பு தான். அந்த அழிவில் தான் அது பகுதியாக போச்சு. இல்லை இப்போ அதாவது நிலப்பரப்பு, இப்போ பள்ளிக்கரணை இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஏரியா இருந்த இடம். நீங்கள் ஏரியெல்லாம் தூர்வாரி விட்டுட்டு உள்ளே கொண்டு போயிட்டு வீடு பங்களா அது நிற்குமா? அப்போ அது என்ன, ஒரு இறக்கமான இடம், பள்ளமான ஒன்றும் இல்லை. இப்போ நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் இருக்கு, அது ஏரி, புரிஞ்சுங்க உங்களுக்கு? அதை அப்படி இப்படி உயர்த்தி மேடாக்கி வீடுகளும் என்னென்னமோ வந்துருச்சுங்க. ஆனால் அது ஆக்சுவலாகவே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அது பள்ளம் தான். அப்போ மழை பெய்யும் போது தண்ணி பள்ளத்தை நோக்கி தான் ஓடும், அங்கே தான் தங்கும். இப்போ என்ன சொல்கிறாரு, மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் சித்தரேட்ல. அப்படின்னா அந்த கோயில் வரைக்கும் மறுபடியும் வர. அப்ப எவ்வளவு பெரிய சுனாமி வரும், எவ்வளவு பெரிய அலை வரும். 6 கிலோமீட்டருக்கு ஒரு அலை நிக்குதுன்னா, முதல்ல 18 கிலோமீட்டர் போய்தான் திரும்பி நிற்கும். அப்ப என்ன ஒருத்தர் கேட்டார், ஏங்க நீங்களும் மெட்ராஸில் தானுங்க, என் பக்கத்துல தானே குடிங்க, நானும் போய் சேரணும்னா அதுதான் விதி. என் நேரம் நல்லா இருந்து நான் ஒரு வேளை கோயம்புத்தூர்னா நான் தப்பிச்சுக்குவேன். அங்கேயே இருந்து நீங்க தண்ணியோட தண்ணியா போன போய் தான் ஆகணும். சார், விதியை மதியால் வெல்லலாம். எதனால சொல்லுங்க? இது தமிழுக்கு அம்பக்கான்னு எழுதுனது. தமிழ்ல 2 இது இருக்கு. மதி என்றால் நிலவு, மதி என்றால் சந்திரன், மதி என்றால் அறிவு. 2 அர்த்தம் இருக்கா? அறிவால வெல்லவே முடியாது, சந்திரன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அப்ப ஜாதகப்படி சந்திரன் நிற்கிற இடம் தான் ராசி உங்களுக்கு. அந்த மதிங்கிற அந்த சந்திரன் நினைத்தால் மட்டும்தான் விதியை மாற்ற முடியும், உங்களுடைய விதியை. அதுக்காக சொல்லப்பட்ட அதுக்கு ஜோதிட கூற்ற இவங்க என்னமோ தமிழ்ல புதுசா அறிவால வெல்லாம் சும்மா அம்பக்கு. எங்க அறிவு வேலை அறிவானதான இப்ப எல்லாம் அழிவுல போயிட்டு இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி அழிவை நோக்கி, தெரியுமா உங்களுக்கு? சித்தரேட்டில் இருக்கு. உங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி உங்களுடைய அழிவுக்கு ஆரம்பம். அதுதான் சித்தர் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு செல்போன் எது கண்டுபிடிச்சான்? போன் பேசுறதுன்னு கண்டுபிடிச்சான். இன்னைக்கு அதுக்குள்ள எல்லா விஷயம் வருதா, அதுலயும் பார்க்கக்கூடாத விஷயம் நிறைய வருதா. இன்னைக்கு இருக்கிற பள்ளி மாணவர்கள் காலேஜ் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பாருங்க, வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல் பெட்ஷீட்டை அப்பா அம்மா தூங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக போர்வை போத்துக்கிட்டு உள்ளே வேண்டாத விஷயங்களை பார்க்குதுங்க. அதாவது பொதுவாக நல்லது சொன்னால் சீக்கிரம் மைண்டில் ஏறாது, கெட்டது உடனே கேட்ச் பண்ணிக்குவாங்க. அப்போ கெடுதலான விஷயங்களை பூரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போதைக்கு அடிக்ட் ஆகிறது, இது எல்லாம் இப்போத்தைய ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ரீசன் உங்களோட விஞ்ஞான வளர்ச்சி. இதெல்லாம் இல்லாமல் அது பார்க்க மாட்டான். அப்போ மனிதனுடைய அழிவு அவனுடைய விஞ்ஞானத்தினால் அழிவை நோக்கித்தான் செல்லும்.